குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கா, சைட்வேஸில் இருக்கான்றதை எப்படி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி, ஜஸ்ட்டு சார்ட்டை மட்டும் வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து பெரிய ட்ரெண்டாக போதா இல்லை சைட்வேஸில் போக போதான்றதை ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் தான் இது. இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது வந்து எதுனா லோயர் ஹை, ஹையர் ஹை, இந்த ஃபார்மேஷனை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சார்ட் போட்டுக்கிட்டேன், கேண்டில் ஸ்டிக்கு. இது வந்து டிசம்பர் 2 சார்ட்டு. இப்போ நான் காலையில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15 கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கேண்டிலோட லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில், அதுக்கடுத்து செகண்ட் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் உடைக்குதுன்னு வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஹையை உடைக்குதா இல்லை லோ உடைக்குதான்னு பாருங்கள். அது வரலையும் நீங்கள் என்ட்ரி கொடுக்க வேணாம். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னா ஹையை தான் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போ அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதா இந்த சார்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுதுன்னா, அடுத்து ஒரு ஹை போகுது. இந்த கேண்டிலோட ஹை தான். இந்த கேண்டில் உடைச்சிட்டு ஹை போகுது. போயிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆமாம், இப்போ வந்து இந்த ஹைலோ, இந்த கேண்டில் பிரேக் ஆன கேண்டிலோட ஹைலோ மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் உண்மையிலே ட்ரெண்டிங் ஆகுதுன்னா, இப்போ கடைசியாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல இந்த க்ரீன் கேண்டில், இதோட ஹைலோ வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் பண்ணாத வரையும் நமக்கு நல்லது. அடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ரெட் கேண்டிலாக இருக்குது. அந்த கேண்டில் வந்து இன்னும் லோ பிரேக் அவுட் பண்ணலை. ஒருவேளை லோ பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப எங்கே முன்னாடி லோ ஃபார்ம் ஆகிருந்ததோ அதை டார்கெட்டாக வச்சுட்டு கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதோட லோ இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் கேண்டிலோட லோ கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லோ பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோசிங் வைக்கிற வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரியை கொடுக்கணும். ஏன்னா க்ளோசிங் வச்ச பிறகு தான் அது வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம், அந்த லோ உடைச்சிச்சுன்றது. நீங்கள் வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து உள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா க்ளோசிங் வந்து ரொம்ப முக்கியம். க்ளோஸ் ஆன பிறகு தான் அது வந்து லோ உடைச்சிருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். க்ளோசிங்கிறது இந்த லோ உடைச்சிட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த லோ இங்கே இருக்குது. இந்த கேண்டில் வந்து இங்கே வந்துடுச்சு. 650 கீழே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்த வந்து ட்ரெண்டு வந்து முடிஞ்சு போச்சு, அப் ட்ரெண்ட் முடிந்து விட்டது. மார்க்கெட் திரும்ப வந்து என்ன இருக்குன்னா கீழே வர தயாராக இருக்குது. கீழேனா ஏற்கனவே ஃபார்ம் ஆன இந்த லோ இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன கேண்டில், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கான லோவை நோக்கி வர தயாராகிட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு புட்டு எடுத்துகிட்டு ஏற்கனவே இருந்த ஹையில் இந்த ஹை வச்சுக்கலாம். இல்லைனா இந்த க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா 666, அந்த இடத்த நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபியூச்சரை செல் பண்ணுறதோ இல்லை புட்டு எடுக்கிறதோ வச்சுக்கலாம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லோ கிட்ட வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த இடத்த வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். திரும்ப நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா எப்போ கொடுக்கலான்னா, திரும்ப ஏற்கனவே இந்த லோ ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த லோ உடச்சி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து அடுத்து என்ட்ரியை கொடுக்கணும். அது வரலையும் உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிற இடத்துலையும் லோ ஃபார்ம் ஆகிற இடத்துலையும் வந்து ஒரு கன்சாலிடேட் பாயிண்ட் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோம். அதாவது அந்த இடம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய ஆர்டர்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் க்ளோஸ் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஹை ஃபார்மேஷன், லோ ஃபார்மேஷன் வந்து கன்ஃபார்மாக எந்த பக்கம் உடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். அது வந்து இன்னும் உடைக்காம ஏன் இருக்குன்னா, அந்த இடத்த வந்து ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
செல் பண்ணுறவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த பக்கம் அதிகமாக வந்து நடக்குதோ அந்த பக்கம் போயிடும் மார்க்கெட்டு. அப்போ அந்த இடம் பையிங் வரல. அதனால் மார்க்கெட் வந்து லோ உடச்சிட்டு மேலே போக முடியல. திரும்ப பார்த்திங்கன்னா அந்த லோ உடச்சிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த லோ உடச்சிட்டதால நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த வந்து நம்ம சொல்கிறது அந்த க்ளோசிங் கிட்ட தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 600 வந்ததுமே அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபியூச்சரை செல் பண்ணுறதோ இல்லை புட்டோ எடுத்துக்கலாம். இந்த லோ வந்து திரும்ப உடைக்காதுங்க. இது வந்து ஹை ஆகிடும். ஏற்கனவே இந்த ஹை லோ வந்து ஹை ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இது ஹை போட்டு நீங்கள் செல் பண்ணிவிட்டு புட்டோ இல்லை ஃபியூச்சரை செல் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டார்கெட் மார்க்கெட் பாருங்கள், திரும்ப அது வந்து அந்த லெவலே வரல. ஏற்கனவே போன ஹையே வரல. திரும்ப போய் எங்கே இருக்குன்னா, இந்த இடத்த தான் வந்து நின்று இருக்குது மார்க்கெட்டு. அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட கீழே போயிட்டு தான் மார்க்கெட் நின்றுருக்கு. அது வரையும் கீழே தான் போயிருக்கு. நீங்கள் இதே மாதிரி லோ ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்ததுன்னா, நீங்கள் வந்து புட்டு எடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் டார்கெட்டுக்காக. திரும்ப நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகலான்னா, மார்க்கெட் இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகி திரும்பினா தான் நீங்கள் என்ன பண்ணணும், காலோ இல்லை ஃபியூச்சரோ பை பண்ணுறத ட்ரை பண்ணணும். இது வந்து சின்ன ட்ரெண்டுன்றதால மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ்மெண்ட் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக லோ பிரேக் அவுட் பண்ணிகிட்டு போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இது வந்து என்னென்னா, இது வாலடைல் இல்லாமல் கொஞ்சம் சின்ன டவுன் ட்ரெண்ட் இருந்ததால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. ட்ரெண்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த கேண்டலோட சைஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதிகமான டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன கேண்டிலாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து பெரிய வந்து மூவ்மெண்ட் தராதுன்னு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் வந்து கேண்டிலோட சைஸை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். நம்ம என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம போடுறது 5 மினிட்ஸ் கேண்டில். 10 மினிட்ஸ் பாருங்கன்னா ஹை லோ வந்து லைன் போட்டுங்க. ஹை லோ லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஹை இங்கே இருக்குது 517, லோ வந்து 422. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்ப மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கீழே போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல மார்க்கெட்டுக்கு. ஏன்னா அது ஏன் சப்போர்ட் கிடைக்கல, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எல்லாத்தையுமே உடச்சி கீழே போயிட்டுருக்கு. அதனால் சப்போர்ட் இல்லாமல் ஹெவி செல்லிங் வந்து மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக போகுது. கேண்டிலோட சைஸை வச்சும் கண்டுபிடிக்கலாம். சப்போர்ட் எங்கேயுமே எடுக்காமல் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட சைஸ்லாம் பாருங்கள், பெரிய பெரிய பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஹியூஜி செல்லிங் வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது கடைசியாக சப்போர்ட் எங்கே கிடச்சிருக்குன்னா, திரும்ப நீங்கள் பையிங்க்கு எப்போ போகலான்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை உடைக்கும்போது இந்த 2 கேண்டிலோட ஹை வச்சிங்க. இந்த இடத்த வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் சடனாக மேலே போகாது. அது ஏர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, ஒரு ஹை லோ ஃபார்மேஷனில் மேலேயும் கீழேயும் போயிட்டு எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹை லோ ஃபார்மேஷன் நம்ம எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட்டு கீழே போன பிறகு அந்த கேண்டிலை வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 2 கேண்டில் எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு போயிடுங்க. அங்கே பாருங்கள் 275 அதான் ஹை. அதை உடைச்சோடனே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இதுதான் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய மெத்தட். கேண்டிலோட சைஸ் வச்சும் மெத்தட் அனலைஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் வச்சு அனலைஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹையர் லோ லோயர் லோ இந்த ஃபார்மேஷன் வச்சு அனலைஸ் பண்ணலாம். இதுதான் முக்கியமான ஒர்க்கு உங்களுக்கு. பார்த்தோன்னே மார்க்கெட் இறங்குதா ஏறுதான்றது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இந்த கேண்டிலோட பார் சைஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹையர் மார்க்கெட் வேகமாக போகிற இடத்த அந்த லோ ஃபார்மேஷன் வந்து உடச்சிக்கிட்டே போகும். அப்பர் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ட்ரெண்ட் சார்ட் ஒன்று பார்க்கலாம். அப்பர் ட்ரெண்ட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து மார்க்கெட் வந்து ஹையர் லோ வந்து வச்சுக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இதுபோல் நீங்கள் வந்து இந்த சார்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலும் அடுத்த டெக்னிக்கை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.